வணக்கம். நம்ம பிளம்பர் இன்றைக்கி சேலம் கோரிமேட்டு சைட்டை பார்க்க போகிறோம். இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பாத்ரூமு, ஒரு கிச்சன் அப்படின்னு இருக்குது. உள்ளே எல்லாமே பிவிசி பைப்பு 1 இன்ச்சு சப் லைன் போட்டிருக்கோம். ஹீட்டர் லைனுக்கு வந்து சிபிவிசி போட்டிருக்கோம். வேஸ்ட் லைனுக்கு வந்து 2.5 பைப்பும், கிளாசெட் லைனுக்கு 4 இன்ச்சு பைப்பும் போட்டிருக்கு. எல்லா லைனும் உள்ளே போட்டு அவுட்டர் லைனில் வந்து வெளில தள்ளி விட்டாச்சு. இது எல்லாமே அவுட்டர் லைனு. அதே மாதிரி தான் 4 இன்ச்சுக்கு கிளாசெட் லைனும், வேஸ்ட் லைனுக்கு 2.5 இன்ச்சும் போட்டிருக்கு. சப்பர் லைன் எல்லாமே 1 இன்ச்சு போட்டிருக்கு. எல்லாமே செவுத்துலேயே அடிச்சு விட்டோம். பிவிசி கிளாம்பு வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சுக்கு வேஸ்ட் லைனுக்கு வந்து அடிச்சு விட்ருக்கோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர், சைட் இன்ஜினியர் வாங்கி கொடுக்குறத நம்ம வேலை செய்ய முடியும். பார் கிளாம்ப் போட்டுக்கலான்னு பார்த்தா அது வந்து கொஞ்சம் வேணாம், காஸ்ட் அதிகமாகுது அப்படின்றாங்க. அதனால் வால்லேயே வந்து எல்லாமே அடிக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கு. டோட்டலாக எல்லா லைனுமே சாரம் போட்டு நாம்ளே அடித்து எல்லாமே கீழே தள்ளி இறக்கி வச்சாச்சு. சைடு லைன் வந்து பார்த்திங்கன்னா மேலே லைன் அடித்ததுக்கப்புறம் தான் வந்து சைடு லைன் எல்லாம் கீழே குழி பறித்து கிளாசெட் லைனு, வேஸ்ட் லைனு நல்லா நீட்டாக போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா பைப் போடுறதுக்கு முன்னாடி பாத்ரூம்லாம் நீட்டாக மார்க் பண்ணி காடி எடுத்து எல்லாமே நல்லா நீட்டாக வச்சாச்சு. மிஷின் கட்டிங் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. பிவிசி பைப் வந்து பார்த்திங்கன்னா உப்பு தண்ணிக்கும், சிபிவிசி பைப் வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணிக்கும் நம்ம வந்து போட்டிருக்கோம். லைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். போட்டு விட்டு வால் மிக்சர் வந்து அளவு மாறாத மாதிரி நாம்ளே எல்லாமே களவடித்து பேக் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். இல்லைனா வால் மிக்சர் மாட்டும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மொத்தம் 3 பாத்ரூம் லைனும் எல்லா லைனுமே போட்டு மார்க் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லோடு விட்டு செக் பண்ணி வச்சுட்டு டைல்ஸ் ஓட்டினதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃபிட்டிங்ஸ் மாட்டுற ஒர்க்கு தான் இன்றைக்கி நேற்று செஞ்ச வேலை இது. டோட்டலாக எல்லா ஒர்க்குமே எல்லாம் நீட்டாக பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் நம்ம. ஏன்னா இது கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை அப்படின்றதுனால எல்லாம் சரியாக வீடியோ எடுக்க முடியல. பாருங்கள் வீடியோவில்